ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்தரிக்காய் மிளகு கறி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போது 1/4 கிலோ கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் நறுக்கிட்டு இப்போ அந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பூண்டு மிளகு மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததும் இப்போ இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக வரும். இப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கத்திரிக்காய் மிளகு கறி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.